என் பேரு மணி. ஆனா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன சிம்சோன் மணின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா எனக்கு யானை பலம். கேதார்நாத்ல நான் தான் ராஜா. ஒத்த ஆளா பெரிய பாறைய தூக்குவேன். டூரிஸ்ட் பஸ் மாட்டிக்கிட்டா நான் போய் தள்ளி விடுவேன். மணி அண்ணன் இருக்க பயமேன்னு ஊரே சொல்லும். என் பலம் என் முடியல இல்ல, என் திமிர்ல இருந்துச்சு. கடவுளா, நான் தான் கடவுள்னு தண்ணி அடிச்சிட்டு கோயில் வாசல்ல கத்துவேன். சாமியாருங்க என்ன திட்டுவாங்க. நான் சிரிப்பேன். பாவம், பரியாசம், குடி, பொம்பள சகவாசம் எல்லாம் என் வாழ்க்கை. 2023 ஜூன் அன்னைக்கு கிளேசியர் வெடிச்சுது. வானம் கிழிஞ்சு தண்ணி கொட்டுச்சு. ஊரே ஓடுச்சு. நான் ஓடல. வாடா, என் பலத்தை பாருன்னு வெள்ளத்துக்கு நேரா நின்னேன். ஒரு மரத்தை புடுங்கி வெள்ளத்தை மறிக்க பார்த்தேன். ஆனா தண்ணி என்ன தூக்கி அடிச்சுது. ஒரு பெரிய பாறை என் 2 கால் மேலையும் விழுந்துச்சு. நங்குன்னு சத்தம். எலும்பு நொறுங்குச்சு. என் பலம் ஒரு நொடியில போச்சு. சிம்சோன் கண்ணு போன மாதிரி என் காலு போச்சு. 3 நாள் ஒரு இடிஞ்ச மண்டபத்துக்குள்ள. சுத்தி தண்ணி. கால் 2ம் செத்து போச்சு. நகர முடியாது. பசி, குளிரு. அப்போதான் முதல் தடவையா அழுதேன். கர்த்தாவே, என் பலம் போச்சு. நான் ஒண்ணுமில்ல. தெளிலாள் இல்ல. கிளேசியர் தான் என் முடிய வெட்டுருச்சு. ஆர்மி வந்து தூக்குனாங்க. ஆஸ்பத்திரியில கால் 2யும் எடுத்துட்டாங்க. சிம்சோன் மணி இப்போ வீல் சேர் மணி. ஊரே பரிதாபமா பார்த்துச்சு. ஐயோ பாவம், யானை பலம் இருந்தவன்னு. ஆனா கர்த்தர் வேதத்துல சொன்னாரு, பலவீனத்திலே என் பலம் பூரணப்படும். ஒரு நாள் சர்ச்சில் ஒரு வசனம் கேட்டேன். உபாகமம் 28:12. கர்த்தர் வானத்தை திறப்பார். நீ கடன் கொடுப்பாய், வாங்காதிருப்ப. எனக்கு கால் இல்ல, ஆனா கை இருக்கு, வாய் இருக்கு, நம்பிக்கை இருக்கு. வீல் சேர்ல உட்காந்தே சின்ன பசங்களுக்கு டியூஷன் எடுக்க ஆரம்பிச்சேன். மணி அண்ணன் மேத்ஸ் சொல்லி தர்றாருன்னு ஊரே அனுப்புச்சு. இன்னைக்கு என் வீடு ஒரு பள்ளிக்கூடம். 40 பிள்ளைங்க படிக்குது. காசு வாங்குறது இல்ல. ஏழை பிள்ளைகளுக்கு நான் நோட்டு, பேனா, சாப்பாடு கொடுக்கறேன். கடன் கொடுக்கறேன். அறிவு கடன், அன்பு கடன். அன்னைக்கு கிளேசியர் என் காலை எடுத்துச்சு. ஆனா கர்த்தர் எனக்கு சிறகு கொடுத்தாரு. சிம்சோன் கடைசியா ஒரு தடவை பலம் கேட்டான். கர்த்தர் கொடுத்தாரு. நானும் கேட்டேன். கர்த்தர் எனக்கு வேற பலம் கொடுத்தாரு. மன்னிக்கிற பலம், அன்பு காட்டுற பலம், தூக்கி விடுற பலம். உன் வாழ்க்கையிலையும் கிளேசியர் வெடிக்கலாம். உன் பலம் போகலாம். பயப்படாதே. கர்த்தர் வானத்தை திறக்கிறாருன்னா அது உன்னை அழிக்கல, உன்னை புதுசா கட்டத்தான். ஏன்னா சிம்சோன் கதை சாவல முடியல, ஜெயத்துல முடிஞ்சது. என் கதையும் அப்படிதான்.